வணக்கங்க. அது நேற்று ஈவினிங்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு தன்னுடைய மனைவி திருச்சியை சேர்ந்த ஜோஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட வந்துட்டு உறவில் இருந்ததை நேரடியாக பார்த்து அதை வீடியோவாக பதிவு பண்ணி இங்கே போட்டிருந்தாரு. அவருடைய ஒய்ஃபை இன்னொருத்தரோட இருக்கிறத பார்த்தாரு. அவர் ஆதாரத்துக்காக வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தார். எல்லாமே ஓகே. அவங்களுக்கு உங்க கூட வாழ பிடிக்கலையா, போடின்னு விட்டுட்டு நீங்க உங்க வாழ்க்கைய பார்க்கலாம். இப்போ உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்காக அவங்க வாழல, நீங்க வாழலாம்ல. உங்களுக்கு அந்த குழந்தை முக்கியம் தானே. அந்த குழந்தைக்காக நீங்க வாழலாமே. அதை விட்டுட்டு அழுதுட்டே சொல்றீங்க என் குழந்தைய கொண்டுகிட்டு நானும் சாக போறேன் அப்படின்றீங்க. என்ன நியாயம்? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஏன் அவசரத்துல இந்த மாதிரி பேச்ச விடுறீங்க? ஏன் அவசரத்துல இந்த மாதிரி முடிவுகளை எடுக்கிறீங்க? ஏங்க அவங்களுக்கு உங்க கூட வாழ பிடிக்கலையா, போடின்னு விட்டுட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு அவங்க இன்னும் வேணும்னு நீங்க பிடிச்சி வச்சாலும் கண்டிப்பா இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களால முடியாது. உங்களை விட்டுட்டு வெளியே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க போயிடுவாங்க. அதே நேரத்துல வெளியே வந்தீங்களா, உங்களுக்கு உங்க குழந்தை தான் முக்கியம். குழந்தைக்காக வாழுங்க. அவ முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க. அதை விட்டுட்டு நான் செத்துடுறேன், என் குழந்தைய கொன்னுடுறேன் அப்படின்னா என்ன நியாயம்? எதுக்காக நீங்க இந்த பேசுறீங்க? குழந்தைக்காக வாழுங்க. இந்த குழந்தை அழுறான், அப்படி அழுறான், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குங்கிறான். எது தெரிஞ்சு அந்த குழந்தை பயப்படுது? இங்க நடந்த பிரச்சனைகள், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை, அம்மாவுக்கு வந்துட்டு வேற ஒருத்தனோட தொடர்பு இருக்குது, அதை பார்த்துட்டு அப்பா இந்த மாதிரி கத்துறாருன்னு அதுக்கு தெரியுமா? இல்ல, அது என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த குழந்தை அழுகுது. அது உங்களுக்கு புரியலையா? அந்த குழந்தைகிட்ட பச்சை மண் அதுகிட்ட போய் கேட்குறீங்க, நான் செத்துட்டா நீ நல்லா இருப்பியா, நீ வாழ்வியா, நீ நல்லா இருப்பியா, நான் மேல இருந்து உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். இதெல்லாம் என்னங்க பேச்சு குழந்தைங்க கிட்ட? ஏங்க, குழந்தைங்களை பெத்த எந்த ஒரு தாயாலையும் எந்த ஒரு தகப்பனாலையும் குடும்பமா வாழ்ற என் உலகமே என் கணவன் தான், என் உலகமே என் மனைவி தான், என் உலகமே என் குழந்தை தான் அப்படின்னு வாழக்கூடிய எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போக மாட்டாங்க. உங்க குழந்தைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்குங்க. அவனுக்காக வாழுங்க பிளீஸ். இந்த வீடியோ பார்க்குறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. யாராவது அவங்கள பத்தின நியூஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க யாரா இருந்தாலும். நன்றி.